ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாங்குகிறீர், எங்களை ஏந்துகிறீர், எங்களை சுமக்கிறீர், எங்களை தப்புவிக்கிறீர் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை பாதுகாக்கிறது. எங்கள் நடைகளை உறுதி பண்ணும் படிக்கு எங்களுடைய பாதைகளை நீர் விசாலமாக்குகிறீர். எங்கள் கால்களை, நடைகளை நீர் உறுதிப்படுத்துகிறீர் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் திருப்தியாக்குகிறீர், பலப்படுத்துகிறீர். நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். வார்த்தையாக நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். என்ன தேவையில கேட்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ அன்புடைய முக்கியத்துவம், தேவ அன்புனா என்ன, அது எப்படி செயல்படும், நம்ம வாழ்க்கைய சீரமைக்கிறதற்கு, சீர்படுத்துவதற்கு, நம்மளை பலப்படுத்துவதற்கு தேவ அன்பு எவ்விதம் காத்து கொண்டிருக்கிறது, தேவன் எவ்விதம் செயல்படுகிறார், இதை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற வசனம் கடந்த பகுதியில பார்த்த சத்தியத்தோட தொடர்ச்சி. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. தேவ அன்பு தன்னுடைய வழிகளையும், தன்னுடைய விருப்பத்தையும், தன்னுடைய உரிமையை அது வற்புறுத்தாது, தனக்கானதை தேடாது அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம கடந்த பகுதியில பார்த்தோம். இந்த பகுதியில தேவ அன்பு தீங்கு நினையாது. இந்த வசனத்துக்கு ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவ அன்பு தனக்கு செய்யப்பட்ட தீமையை கணக்கில் எடுத்து கொள்ளாது. மறுபடி சொல்றேன், தேவ அன்பு தனக்கு செய்யப்பட்ட தீமையை கணக்கில் எடுத்து கொள்ளாது. எப்பேற்பட்ட அன்பு இல்லையா? இந்த சத்தியத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி தேவன் எவ்விதம் நம்மை பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வெளிச்சம் மற்றவர்களை நாம எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். பாவத்தின் மூலம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவனுக்கு விரோதமாக பகையாக இருந்தது. இந்த பகையை உடைத்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி நமக்கு ஒரு மிக பெரிய மீட்பை சிலுவையில் அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி அது சின்ன சின்ன மீட்பெல்லாம் இல்லை. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக பெரிய பொக்கிஷமே ரட்சிப்பு தான். அவர் சிலுவையில் கொடுத்த ரட்சிப்பு உலகத்திலேயே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா அது ரட்சிப்பு தான். ஒரு பெரிய பொக்கிஷம் அது. அது உலகத்திற்கு ஈடாகாது. இந்த ரட்சிப்பின் மூலம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இலவசமாய், கிருபையாக இந்த இடத்தை நமக்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுத்திருக்கிறார். தேவன் இப்பொழுது உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? கரையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பரிசுத்தராக, அவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவின் மூலம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் இந்த தவறெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, தேவன் என்னை எவ்விதம் பார்க்கிறார், அவர் என்னை என்ன நினைப்பார், என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், என் காரியத்தில் அவர் என்னை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், நீங்க நினைத்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது, எபிரேயர் 8:10-12. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும்
அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10வது வசனம், அந்த நாட்களுக்கு பின் அப்படிங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளுக்கு பின்பதாக, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக, சிலுவையில் அவர் ரட்சிப்பை கொடுத்ததற்கு பின்பதாக, நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து, அவருடைய பிரமாணத்தை அவர் கற்பலகைகள்ல இப்பொழுது நமக்கு தரவில்லை, நம்முடைய மனதில் அவர் எழுதியிருக்கிறார், நம்முடைய ஆவியில் அதை எழுதியிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 12வது வசனம் பாருங்க, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. நம்மளை மன்னிக்கிறது அப்படிங்கிறது நம்ம செயல்கள்ல இல்ல, அவர் கிருபையாய் மன்னித்திருக்கிறாராம். கிருபையாய் மன்னித்தது மாத்திரம் இல்ல, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை மன்னித்தது மாத்திரம் விசேஷம் இல்ல, நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு எதிரான பாவங்களை அவர் உங்களுக்கு எதிராக பிடித்து கொண்டு வைத்திருக்கவில்லை. நீ இதை செய்து விட்டாய், இதை நீ செய்தவன் தானே, இதை நீ செய்தவள் தானே என்று நமக்கு எதிராக அவர் குற்றப்பத்திரிகை வாசித்து கொண்டு இருக்கவில்லை. ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு முறை எல்லா பாவங்களையும் அது கழுவி விட்டது. எல்லா பாவங்களையும் அது மூடிவிட்டது என்று சொல்லவில்லை. பழைய உடன்படிக்கையில விலங்குகளின் இரத்தம் மூடியது, புதிய உடன்படிக்கையில இயேசுவின் இரத்தம் கழுவி விட்டது, சுத்தமாக்கி விட்டது. அந்த ஹிஸ்டரியில எந்த ரெக்கார்டும் கிடையாது, உங்களுக்கு எதிராக எதுவுமே இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவன் உங்களை அப்படிதான் அவர் பார்க்கிறார். அவர் கொடுத்த மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு என்றால், உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினைவு கூறுவது இல்லை, அவர் நினைப்பது இல்லை. தேவன் நமக்கு கொடுக்கின்ற மன்னிப்பு இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு. இந்த மன்னிப்பை நம்ம எப்படி பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, கிருபையாய் பெற்றிருக்கிறோம். இந்த மன்னிப்பை நம்முடைய உறவுகளுக்கும், நம்முடன் இருப்பவர்களுக்கும், நண்பர்களுக்கும், நம்ம பணி செய்கிறவர்களுக்கும், சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கும், நம்மோட ஐக்கியத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தேவ அன்பு தனக்கு செய்யப்பட்ட தீமையை கணக்கில் எடுத்து கொள்ளாது. தேவன் கொடுத்த மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா? அதோட இயல்பு என்ன தெரியுமா? நாம சொல்றோம் இல்லையா, நான் மன்னிச்சுட்டேன், நான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுட்டேன், எனக்கு இவ்வளோ எதிராக அவங்க செஞ்சாங்க, இவ்வளவு அநியாயம் எனக்கு பண்ணினாங்க, நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டுறோம். தேவன் நம்மை மன்னித்ததற்கும் நாம் பிறரை மன்னித்ததற்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? தேவன் கொடுத்த மன்னிப்பு தீமையை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளாது, அந்த தீங்க அது நினைச்சு பார்க்காது, அந்த தீங்க தன்னோட சிந்தனைக்கு அது கொண்டு வராது. அவர் கொடுத்த மன்னிப்பு என்பது தீங்கை மறந்து விடுகிற இயல்பு. ஒரு சிலர்கிட்ட பேசும் பொழுது, கவுன்சிலிங் தேடி வரும்போது பேசும் பொழுது ஒரு சிலர் சொல்லுகின்ற காரியம் என்ன அப்படின்னா, நான் மன்னிச்சிட்டேன், ஆனா நான் மறக்க மாட்டேன், அவங்கள நான் மன்னிக்கிறேன், ஆனா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே மன்னிப்பு ஆகாது. தேவன் கொடுத்த மன்னிப்பு அந்த தீங்கை மறந்து விடுகிற மன்னிப்பு, அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு மன்னிப்பு. நாம் அப்படி சொல்லுகிறவர்களா இருந்தோம் என்றால் நாம இன்னும் அந்த மன்னிப்புக்குள்ள போகல. அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது அந்த தீமையை, அந்த குற்றத்தை, அந்த அநியாயத்தை, நமக்கு எதிராக நடந்த அந்த செயலை நம்மை விட்டு போக அனுமதிக்கிறது. அதை பிடித்து வைத்து கொள்ளாமல் அதை அப்புறப்படுத்துறது, அதை நம்ம விட்டு போறதுக்கு இடம் கொடுக்கிறது. இதுதான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு தேவ அன்பு கொடுக்குதான், நம்மளால கொடுக்க முடியாது, நமக்கு அந்த இயல்பும் கிடையாது.
கடந்த வாரத்துல ஒருவர் என்கிட்ட சொல்லும்போது, மன்னிச்சுட்டேன். எந்த சண்டைக்கும் போறதில்ல. எந்த வம்புக்கும் போறதில்ல. என்ன சொன்னாலும் பதில் சொல்றது இல்ல. ஆனாலும் நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த காரியங்கள் என் சிந்தனைக்குள் ஓடி வருகிறது. அந்த காரியங்கள் என் சிந்தனைக்குள் ஓடி வருகிறது. நான் சத்தியத்தை கேட்கிறேன். சத்தியத்தை என் சிந்தனைக்குள்ள கொண்டு வருகிறேன். அதை சொல்லுகிறேன். ஆனா அந்த சூழ்நிலைகள், அந்த சம்பவங்கள், நான் கஷ்டப்பட்ட காரியங்கள், எனக்கு விரோதமாக நடந்த சம்பவங்கள் என் சிந்தனைக்கு ஓடி வருகிறது. ஆனா உண்மையிலேயே தேவன் கொடுக்கின்ற மன்னிப்பு, தேவ அன்பு வெளிப்படுத்துகிற மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, டு லெட் கோ. அத போக அனுமதிக்கிறது. வர சொல்றது இல்ல. அத மறந்து போறது. மறந்து போறதுக்கு உங்க ஒத்துழைப்பு இல்லாம அது மறந்து போகாது. ஒரு காயத்தை ஈரப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த காயம் ஆறாது. அந்த காயம் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது புண்ணாகவே இருக்கும். அது காஞ்சு போகாது. காஞ்சு போனாதான் அது ஆற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுல புது செல் உருவாக ஆரம்பிக்கும். அது போல நீங்க மறக்காம வைத்திருக்க அது உங்களுக்குள் வேர் விட ஆரம்பிக்கும். அது கசப்பாக, வைராகியமாக, அது விரோதமாக மாறும். மன்னியாமையை அது கொண்டு வரும். இதுவும் இன்னொரு விதத்தில் மன்னியாமையே. மன்னிக்காத அந்த இடம் பல விளைவுகளை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறது. நம்மில் அநேகருக்கு இது தெரிவது இல்லை. நான் தேவனோடு நெருங்கிய உறவுல இருக்கிறேன். அவரோட நான் ஐக்கியத்துல இருக்கிறேன். எனக்கு வேதத்துல இவ்ளோ வசனங்கள் தெரியும். நான் இவ்ளோ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நான் தேவனுக்கு நான் இவ்ளோ சாட்சியா இருக்கிறேன். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்து பார்த்தா நிறைய கட்டுகள், பிரச்சனைகள். இந்த இடத்துல நான் விடுதலை ஏன் பார்க்கல? இதுல ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்னை விட்டு போகல அப்படின்னு கேள்வி கேட்டால் மாற வேண்டிய இடம் இதுதான். மன்னிப்பு. அவரிடமிருந்து நாம பெற்ற கிருபையாய் பெற்ற மன்னிப்பை பிறருக்கு கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட இலவசமாக நம்ம வாங்கி இருக்கிறோம். அது பிறர் செய்த குற்றங்களை, தனக்கு செய்யப்பட்ட தீமையை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. அது சிந்தனையில் வைத்திருக்காது. அதை பிடித்து கொண்டு நிற்காது. மன்னிப்பு என்பது அந்த தீங்கை மறந்து விடுகின்ற மன்னிப்பு. ஒரு சில சாட்சிகளை நான் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை செயல்படுத்துறதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஒரு அம்மா, இந்த சத்தியத்துல இருக்கிற ஒரு அம்மா, அந்த சகோதரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப தாழ்மையான ஒரு இருதயம் உடைய ஒரு சகோதரி. அவங்க மாற வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையாக ஏற்றுக்கொள்வாங்க. இல்ல நான் இதை செய்யல, நான் அதை கரெக்டா தான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த இருதயம் அவங்க கிட்ட கிடையாது. நீங்க சொல்றது சரிதாம்மா, நான் அதை முயற்சி பண்றேன், நான் அதை செய்யறேம்மா, எனக்கு அனுப்பி விடுங்க, நான் கேட்கிறேன் அப்படிம்பாங்க. நிறைய இடத்துல அவங்க விடுதலையை அவங்க பாக்குறாங்க. ஒரு முறை என்கிட்ட அவங்க பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, நான் அந்த சத்தியத்தெல்லாம் கேட்கிறேம்மா, ஹீலிங் கவுன்சிலிங் எல்லாம் அட்டன் பண்றேன், நான் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கிறேன், என்னால நடக்க முடியலம்மா, முட்டு வலிக்குது, வீங்கி இருக்கு, என்னால நடமாட முடியல, நான் உட்கார்ந்து படுத்து தான் இருக்கிறேன், படுத்தாலும் என்னுடைய கால்வலி என்னை விட்டு போகவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன், வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமா, எனக்கும் என் மருமகளுக்கும் பிரச்சனை அப்படின்னாங்க. ஆனா அது முடிஞ்சு போச்சுமா, அது போன வாரம் நடந்தது. நான் தேவ அன்பை கொண்டு என் மருமகளை மன்னிச்சிட்டேன், நான் சண்டைலாம் போடல, அவ சொன்ன எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் சொல்றத அவங்களுக்கு புரியல. அந்த இடம், நான் மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், நான் அதை மன்னிச்சுட்டேன், நான் அதை பெருசா எடுத்துக்கல, ஆனாலும் என் கால்வலி எனக்கு போகல அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு 2-3 சத்தியங்களை உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன், நீங்க இதை கேட்டீங்கன்னா முழுமையா கால்வலி உங்களுக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். இதை கேட்டுட்டு நாளைக்கு எனக்கு உங்க கால்வலி இருந்ததுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஜெபிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மறுநாள் அவங்க ஃபோன் பண்ணல, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் சொல்றது வனஜாமாவுக்கு புரிய மாட்டேங்குதே,
நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு கால் வலி தாங்கவே முடியல. நான் இத கேட்க 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 1 முறை இல்ல, 2 முறை இல்ல. நான் இரவு முழுவதும் அத கேட்க 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 ஒரு கட்டத்துல அந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது அது மறந்து போறது அப்படிங்கிறத எனக்கு ஆவியானவர் புரிய வைத்தார். அப்படி பார்த்தா நான் அந்த சம்பவத்த மறக்கலையே. எனக்கு காயம் இருக்கிறது. எனக்கு வலிக்கிறது. அந்த சம்பவம் எனக்கு என்ன செய்யுது? வெளியில இல்ல, என் உள்ளத்தில் எனக்கு வலிக்கிறது. அந்த இடத்துல எனக்கு மன்னிக்கிறதுக்கு பலமும் இல்ல. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஆவியானவரே, இத மன்னிக்கிறதுக்கு எனக்கு பலம் இல்ல. இத மறந்து போறதுக்கும் எனக்கு பலம் இல்ல. நீங்க என்ன மன்னிச்சிருக்கிறீங்கல்லப்பா, இத நான் அவளுக்கு குடுக்க நான் ஆசைப்படுறேன். மறந்து போக நான் ஆசைப்படுறேன். எனக்கு கிருபையா அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நான் இதை சிந்தனையில வைக்க நான் விரும்பல. இந்த காயத்தை நான் யோசிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லி நான் ஆவியானவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க கொடுக்க என் கால் வலி சுத்தமா என்னை விட்டு போய்விட்டது. நான் நன்றாக இன்றைக்கு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க இன்னைக்கு என்ன சூழ்நிலையில நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இது சரீரத்துல நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கையில அநேக இடத்துல தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு வெளிப்பட விடாமல் இந்த கசப்பு, இந்த மன்னியாமை அதை தடுத்து கொண்டிருக்கிறது. இதை எத்தனை பேர் நாம தெரிஞ்சு வைத்திருக்கிறோம்? அவர் சிலுவையில் கிருபையாக நமக்கு மன்னிப்பை கொடுத்து அந்த கிருபையை நமக்கு தந்து விட்டார். அது முழுவதும் இலவசம். உங்களுக்கு எதிராக அவர் எந்த குற்றப்பத்திரிகையையும் அவர் பிடித்து வைத்திருக்கவில்லை. உங்களை குற்றமற்றவர்களாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் பார்க்கிறார். இது நீங்க இன்னொருவருக்கு அந்த மன்னிப்பை நீங்க கொடுக்காமல், இன்னொருவரால் உண்டான அந்த காயத்தை, வலிய, அந்த வேதனைய, கசப்பை மறந்து போகாமல் நீங்க உள்ள வச்சிருக்கிறதுக்கு பேரு மன்னிப்பு கிடையாது. அது அந்த கிருபையை தடுக்கிற இடமாக இருக்கிறது. நிறைய சாட்சிகளை சொல்லலாம். இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு சகோதரர், அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட சாட்சி என்ன அப்படின்னா, என்னுடைய பொருளாதாரத்துல நான் நிறைய இடங்கள்ல நான் பார்க்கிறேன், நிறைய காரியங்கள்ல அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்றேன். என்னோட சரீரத்துல, என்னோட முதுகு எலும்புல ஒரு வலி. நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் சத்தியத்தெல்லாம் கேட்க தான் செய்யறேன். நான் வேலை பார்க்கும்போது சத்தியம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நான் இதை சொல்றேன். டாக்டர் கிட்ட போனாலும் அந்த மருந்து மாத்திரையில எனக்கு முழுமையான சுகம் இல்லை. இந்த வலியை சமாளிச்சுக்கிட்டு நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். முற்றிலும் ஒரு சுகத்தை என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்பொழுது அந்த சகோதரனுக்கு நான் கொடுத்த சத்தியம், மன்னிப்பை குறித்த சத்தியங்களை அனுப்பிவிட்டேன். ஏனென்றால் ஒரு பிரச்சனையில, ஒரு நோயா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில உடனடியா நமக்கு ரிசல்ட் தெரியும். அவங்களுக்கு நாங்க சுவிசேஷத்தை கொடுத்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இரட்சிப்பில் நமக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பு, விடுதலை, வாழ்வு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க என்ன தேவையில இருக்கிறீங்களோ அந்த தேவை ஏற்கனவே இரட்சிப்பில் சந்திக்கப்பட்டு விட்டது. அதுக்கான பலன் இரட்சிப்பில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் பதில் இரட்சிப்பில் இருக்கிறது. இதை கொடுத்து அவங்களுக்கு சத்தியங்களை கொடுக்கும் பொழுது அவங்க சுகத்தை பார்க்கறத நாங்க பார்க்குறோம். எப்பேற்பட்ட மரணப்படுக்கையா இருந்தாலும் அதை அவங்க தாழ்மையா ஏற்றுக்கொண்டாங்கன்னா அங்க மரணப்படுக்கை மாறுகிறது. அந்த ஜீவனை அவங்க சரீரத்துல அவங்க பார்க்கறாங்க. உடனடியா ஒரு சிலரால பார்க்க முடியலன்னா அவங்க சத்தியத்தை அவங்க கேட்க கேட்க ஒரு ப்ராசஸ்ல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அப்படி அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்றதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்றதற்கு ஒரு காலதாமதம் வந்தது அப்படின்னா அடுத்து அவங்க சரி செய்ய வேண்டிய இடம் இந்த மன்னிப்புங்கிற இடம்தான். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன்னு அவருடைய வார்த்தை சொல்லுது. இந்த ஆவிக்குரிய திருடன் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுத்த சுகம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அவர் கொடுத்த அந்த நிம்மதி, இதெல்லாம் அவன் திருட வருகிறான்.
இந்த திருடன் திருட வருகிற ஒரு முக்கியமான வழி இந்த மன்னியாமை தான். இந்த கசப்பு, விரோதம், வைராகியம் இது மூலமா தான் அவன் திருட வர்றான். இதற்கான சத்தியங்களை கொடுத்து அவங்கள கேட்க வைக்கும் பொழுது அவங்க உடனடியா சுகத்தை பெற்றுக்கொள்றத நாங்க பார்க்கிறோம். இந்த சகோதரனுக்கு நான் தெய்வ அன்பை குறிச்ச சத்தியத்தை நான் அனுப்பி வைத்து கேட்க வச்சேன். அப்போ அவங்க கேட்டுட்டு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நான் படுத்திருந்து தேவ அன்பை குறித்த சத்தியத்தை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதை கேட்க கேட்க தான் அந்த சகோதரனுக்கு அம்மா அப்பா சிறு வயதிலே கிடையாதாம். உறவினர்களால நிறைய காயப்பட்டிருக்கிறார், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், ஒதுக்கப்பட்டிருக்கிறார், நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வலி, இந்த கசப்பு, வைராகியம் அதெல்லாம் அந்த சகோதரனுக்குள்ள இருந்திருக்கு, மாறாம. அதாவது வெளிப்படையா இல்லை அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள அந்த வலி அதை மறந்து போகாம அந்த சகோதரன் வைத்திருந்திருக்கிறார். இந்த தெய்வ அன்பை குறிச்சு அவர் கேட்க கேட்க அவர் கண்ணில இருந்து கண்ணீரா வந்துதான். எனக்கு எப்பேற்பட்ட அன்பை நீர் கொடுத்திருக்கிறீர். தகுதியே இல்லாத எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல், நல்லா கவனிங்க, தேவ அன்பு நிபந்தனையே இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அது எந்த நிபந்தனையும் நம்மகிட்ட விதிக்கல. இதெல்லாம் செஞ்சா நான் உன்னை அன்பு செய்யறேன், நோ, அப்படி சொல்லவே இல்லை. நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அப்படியே வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. தேவ அன்பு அதுதான் சொல்லுது. அந்த அன்பை நான் குறித்து கேட்க 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 என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. என்னை எவ்விதமாக அவர் அன்பு செய்திருக்கிறார், என்னை எவ்விதமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை எவ்விதமாக என்னோட பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார், மறந்திருக்கிறார். இதை நான் கேட்டு விட்டு எனக்கு பிறர் செய்த அந்த தீங்கு, அநியாயத்தை நான் அவர் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். இவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன்ப்பா, இதெல்லாம் நான் மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் இதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். உங்க கரத்துல நான் இதை ஒப்பு கொடுக்கிறேன். நான் அன்னைக்கு அந்த ஒப்புரவாகுதலின் ஜெபம் தான் நான் செஞ்சேன். எனக்கு சுகம் வேணும் நான் கேட்கவே இல்லை. இதை செஞ்சுட்டு அந்த கண்ணீர் வருது, நான் இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு எனக்கு அப்படி ஒரு சமாதானம். அந்த சமாதானத்துல நான் அப்படியே தூங்கிட்டேன். காலையில எழுந்து பார்த்தால் அந்த முதுகுவலி என்னிடத்தில் இல்லை. நான் நேற்று ஒரு முறை கூட இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், நான் நேற்று என்ன செய்யல, நான் கேட்கல, நான் அதை சொல்லல. இந்த மன்னிப்பிற்குள் நான் செல்லும் பொழுது இயல்பாகவே சுகம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மன்னிப்பு எவ்வளவு முக்கியமானதா இருக்குது இல்லையா? நிறைய பேர் அந்த வைராகியத்துல ஒரு பெருமை இருக்கும். நான் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யறதில்ல, ஆனா வந்த வம்ப நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அப்படி இல்லை பிரியமானவர்களே. இந்த மன்னியாமை என்பது நீங்க மற்றவர்களுக்கு செய்கிற நன்மையை காட்டிலும் அது உங்களுக்கு நீங்களே செய்கின்ற நன்மை. உங்களுக்கு நீங்களே நீங்க நன்மை செய்து கொள்றீங்க. இந்த மன்னிப்பு என்ன செய்யுது தெரியுமா? முதல்ல உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. உங்களுடைய சிந்தனையில உள்ள கட்டுகள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறது. அந்த மனச்சிறை என்ற கட்டுகள்ல இருந்து உங்களை அது விடுவிக்கிறது. ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு தருகிறது. நம்ம சிந்தனையில அந்த காயம், அந்த துரோகம், அந்த தீங்கு, அவங்க செஞ்ச செயல், நம்பிக்கை துரோகம், நம்முடைய ஏமாற்றம், அதெல்லாம் நம்ம சிந்தனைகள்ல ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு மூவி மாதிரி நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்தது, அன்றைக்கு அது நடந்தது, அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா புதுசா அந்த இடத்துல நமக்கு நிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். இது ஒரு சிறை. உங்களை அறியாம அது உங்களை சிறைக்குள் வைத்திருக்கிறது. அதை மறந்து போக செய்ய விடாமல், அது மறந்து போக விடாமல் அந்த கோப உணர்வுக்குள்ளையும், அந்த காய உணர்வுக்குள்ளையும், அந்த வலிங்கிற உணர்வுக்குள்ளையும், வேதனைங்கிற ஒரு உணர்வுக்குள்ளையும், வைராகியம்ங்கிற ஒரு உணர்வுக்குள்ளையும் அந்த சிறைக்குள் அது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை. இது விடுதலை வேண்டும் என்று உணர்ந்து அவர் வல்லமையில நம்ம வெளியில வர வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வெளிப்படையா நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மனச்சிறைக்குள் நம்மை வைத்திருக்கிறது.
நீங்க மன்னிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அவருடைய அன்பிற்குள் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கு சுதந்திரத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க, விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அந்த மனச்சிறையிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுறீங்க. நம்ம காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா டாக்டர் கிட்ட போறோம் இல்லையா? டாக்டர் கிட்ட போய் மருந்தெல்லாம் போடும்போது அந்த புண்ணோட ஆழத்தை பொறுத்து அவர் மருந்து தருவார். அந்த புண்ணோட ஆழத்தை பொறுத்து அந்த சுகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். 1 நாள், 2 நாள், 1 வாரம், 10 வாரம், 1 மாசம், 2 மாசம், அது எந்த அளவு ஆழமோ அதுக்கு தகுந்தபடி அந்த சுகம் இருக்கும். அந்த ஆயின்மெண்ட் போட போட அது மாறும். அந்த வீக்கம் மாறும். அந்த இறந்த செல்கள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும். புது செல்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அது சாதாரண தோலா வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த மருந்து அதை ஹீல் பண்ணும். அதுபோல இந்த தேவ அன்பு என்பது தேவ மருந்து. அது உங்க மனக்காயங்களை ஆற்றக்கூடியது, உங்க வேதனைகளை மாற்றக்கூடியது. எந்த மருத்துவத்தாலும் இந்த காயத்தை ஆற்ற முடியாது. எந்த உறவுகளாலும் மனிதர்களாலும் அந்த காயத்தை போக்க முடியாது. மனிதர்கள் கூறுகின்ற ஆறுதல்கள் அதை சரி செய்ய முடியாது. அந்த தேவ அன்பு உங்களுடைய மனக்காயங்களை மருந்து வைத்து கட்டும். நீங்க அந்த மன்னிப்பு என்கின்ற தீர்மானத்துக்குள்ள போகும்போதுதான் அந்த அன்பு செயல்பட முடியும். இந்த இடத்துல நான் அந்த சிறைக்குள்ள இருக்க நான் விரும்பல, எனக்கு ஒரு விடுதலை தேவை, நான் இதுல இருந்து வெளியில வர நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, அந்த தேவ அன்பை குறிச்ச சத்தியங்களை நீங்க தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நீங்க பேச 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 அது உங்க மனக்காயங்களை அது மருந்து வைத்து கட்டி, உங்க வேதனைகள், உங்க வலிகள், அது எத்தனை வருஷ துரோகங்களா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷ ஆறாத புண்களாக இருந்தாலும் சரி, தேவ அன்புக்கு அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அது ஒரு தேவ மருந்து. அது உங்களை ஹீல் பண்ணும். இன்னர் ஹீலிங். உங்களுக்குள்ள உங்க சிந்தனைகள்ல அந்த சுகத்தை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். நீங்க கோபத்துல, பகையில, மன்னியாமையில, கசப்புல, வைராகியத்துல இருக்கிறது அது ஒரு விதமான நோய் தான். அது சுகம் கிடையாது, அது ஆரோக்கியம் கிடையாது, அது ஒரு விதமான குறைவு தான். இந்த தேவ அன்புக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது மன்னிக்கணுங்கிறது ஒரு தீர்மானம் தான். இது இயல்பா உங்களுக்கு வெளிப்படாது. எனக்கு அந்த உணர்வே இல்லையே, நான் உணர்வு வரும்போது நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் அ டிசிஷன். அது ஒரு தீர்மானம். இட்ஸ் நாட் ஃபீலிங். அது உணர்ச்சியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அது உங்க காயங்களை ஆற்றி உங்களோட மனச்சிறையிலிருந்து உங்களை விடுவிக்கும். முதல்ல அது உங்களுக்கு நன்மை செய்யும். தேவன் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய அன்பை கொண்டு உங்களை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். அதனால அவர் மன்னிக்க சொல்றாருங்கிறது ஏதோ யாருக்கோ தேவன் சொல்றாரு, அவருக்காக சொல்றாருன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அது உங்களுக்காக அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, தேவனுடைய அன்பை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களை குணப்படுத்தும் அன்பு, எங்களை பலப்படுத்தும் அன்பு, எங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு, எங்கள் சார்பில் செயலாற்றி கொண்டிருக்கிற அந்த அன்பை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வைக்க நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தருகிறதற்காய் நன்றியப்பா. தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கொடுக்க எங்களுக்கு தீர்மானம் எடுக்க நீங்க உதவி செய்கிறதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறாங்களோ அந்த பலவீனத்துல உங்களுடைய பலம் அவங்கள பரிபூர்ணமாய் தாங்குகிறதற்காய் நன்றி. உடைய கிருபை அவங்கள பலப்படுத்துகிறதற்காய் நன்றி ராஜா. எந்தெந்த காயங்கள்ல இருக்கிறாங்களோ உடைய தேவ அன்பு அவங்க காயங்களை மருந்து வைத்து கட்டுகிறதற்காய் நன்றி. அது சுகப்படுத்துகிறதற்காய் நன்றி. அவங்களுக்குள்ள விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த அன்பு உங்க காயங்களை கட்டுவதற்கு இடம் கொடுங்க. அதை ஒப்பு கொடுங்க. நீங்க அதை சுமக்காதீங்க. அவருடைய கரத்துல அதை ஒப்பு கொடுங்க. எத்தனை வருட காயங்களாக இருந்தாலும் அவர் கரத்துல நீங்க கொடுங்க. அவர் சுமக்க தயாராக இருக்கிறார்.
அவர் மருந்து வைத்து கட்ட தயாராக இருக்கிறார். உங்கள் காயங்களை ஆற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவ அன்பு உங்கள் காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.